ஹலோ கைஸ், வெல்கம் டு யோன் இன்டீரியர்ஸ். ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் குரோம்பேட்டில் ஒரு சைட் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டோரேஜ் யூனிட்ல ஒயிட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் யூபிவி ஷீட்லேயே பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல். அண்ட் பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளூட்டட் பேனலில் பேனலிங் பண்ணியிருக்கோம். சென்டராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பார்ட்டிஷன் டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் உள்ள பார்த்தீங்கன்னா அங்கேயே லைட் செட் வச்சு கொடுத்துருக்கோம். இது ஃப்ளூட்டட் பேனலில் இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஷீட்லேயே கட் பண்ணி டிசைன்ஸ் பண்ணியிருக்கோம். கர்வ் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே ஓப்பனில் கொடுத்துருக்கோம், இங்கே ஸ்டோரேஜ் டோர் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி கடப்பாக்கள் வச்சா நம்ம இந்த மாதிரி ஜஸ்ட் க்ளோஸ் மட்டும் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே, ட்ராலி செட்ஸ் எல்லாமே எஸ்எஸ்ல வந்துடும். கட்லரி நம்ம லாக் வைக்கிறது ரொம்ப ரிஸ்கியான ஒர்க்கு. ஸோ அந்த மாதிரி ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸான டீம் வச்சு பண்ணியிருக்கோம். மிரர் டோர் வந்துடும், உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் இருக்கும். இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இந்த கார்னர் வச்சு கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங்கில் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம ஒர்க் பண்ணுற டீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான டீம்ஸ். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு பண்ணணும், நீங்கள் பண்ணணும் தான் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்க சொல்லுவாங்க. தேங்க்யூ கைஸ். ஹலோ கைஸ், வெல்கம் டு யோன் இன்டீரியர்ஸ். ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் குரோம்பேட்டில் ஒரு சைட் ஒர்க் பண்ணிருக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா அவ்வளோ டிசைன்ஸு, அவ்வளோ யூனிக்கான டிசைன்ஸு சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லாமே இந்த வீடியோ பார்க்கலாம், வாங்க போகலாம். ஸோ உள்ள என்ட்ரானே பார்த்தீங்கன்னா ஒரு பிக் சைஸ் ஹாலுங்க. ஸோ ஹாலுக்கும் கிச்சனுக்கும் பார்க்கலாம் ரொம்பவே பெருசாக இருக்கிறனால ஸோ இந்த ஹாலில் என்னென்ன ஒர்க் பண்ணிருக்கோம் நீங்கள் அப்படியே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டோரேஜ் யூனிட்டில் ஒயிட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் யூபிவி ஷீட்லேயே பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ இது பார்க்கலாம் நீங்கள். ஸோ ப்ரையர் யூனிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டோரேஜ் யூனிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஐடியாலாம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது தேவையான திங்ஸ் எல்லாமே உள்ள வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன யூனிக்காக பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் செட் வச்சு கொடுத்துருக்கோம், பார்த்தாலே தெரியும். அண்ட் பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளூட்டட் பேனலில் பேனலிங் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ளூட்டட் பேனலிங் பண்ணும்போது டிசைன்ஸ் வாரிஸ் பார்க்கும்போது இன்னும் அழகாகவே லுக் தரும். ஸோ அதான் பண்ணியிருக்கோம். ஸோ இது டார்க் ஷீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வுட் அண்ட் டெக்ஸ்டரில் அப்படி வந்துடும். ஸோ யூபிவிசியில் வுட் அண்ட் டெக்ஸ்டர் வரும்போது உள்ள பண்ண எப்படி இருக்கும் அந்த ஃபினிஷிங் இருக்கும். ஸோ இந்த கார்னர் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்காக இங்கே வாஷ் மிஷின் வந்துடும். ஸோ அது கீழே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே சிட்டிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஈவினிங் டைமில் சிட்டிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டோரேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் அப்படியே நீங்கள் கொஞ்சம் பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஹாலில் ரொம்ப பிக் சைஸாக இருக்கிறதுனால சென்டராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பார்ட்டிஷன் டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பார்ட்டிஷன் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஷீட்லேயே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி பில்லர் டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த அதில் டார்க்கில் ஒயிட் கலர் மிக்சிங் யாரும் நல்லாயிருக்கும் சொல்லிடுவாங்க. ஒயிட் கலர் மிக்சிங்கில் பாக்ஸ் யூனிட் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர்ஸோ இல்லை டாய்ஸ் இந்த மாதிரி வைக்கும்போது ஹாலில் லுக் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஐடியாவில் இது பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த ஹாலில் இன்னும் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி யூனிட் பண்ணியிருக்கோம். ஸோ டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா பேக் சைட் ஷீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் வந்துடும். மேலே பார்க்கலாம் உங்களுக்கு டார்க் ஷீட் நம்ம யூபி ஷீட்லேயே பார்த்தீங்கன்னா வச்சு லைட் போர்ஷன் வச்சு கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக டோர் வந்து கிளாஸ் டோர் வரும். ஸோ அப்புறம் ஒரு டிரான்ஸ்பரர் இருக்கும். அண்ட் உள்ள பார்த்தீங்கன்னா அங்கேயே லைட் செட் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு பிளேட்டு கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்ஸ் வர மாதிரி டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யோன் இன்டீரியர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டிவி யூனிட் ரொம்பவே அழகாக இருந்திருக்கு. அண்ட் பேக் சைட் பேனலிங் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். அண்ட் இந்த கார்னர் பார்க்கலாம் உங்களுக்கு இது ஃப்ளூட்டட் பேனல் இல்லை, இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஷீட்லேயே கட் பண்ணி டிசைன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்க்கலாம் உங்களுக்கு சைஸ் எல்லாமே ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம யூபிசி ஷீட்லேயே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் கீழே பாக்ஸ் யூனிட் பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8க்கு 2 இருக்கும். ஸோ அந்த டிசைனிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்டோரேஜ் யூனிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டார்க் வந்துடும். டோர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வந்துடும். அண்ட் ரிமோட் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக டோர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் வந்துடும். ஸோ இதான் டிவி யூனிட். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே கிச்சன் பார்க்கலாம். ஸோ கிச்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே என்ட்ராக முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ஆர்ச் டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஆர்ச் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே லைட் போர்ஷன்ஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ லைட் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹால்லேருந்து பார்க்கும்போது கிச்சன் ஓப்பன் கிச்சனாகவும் இருக்கும், ரொம்பவே அழகாக இருக்கும். இன்னொன்று நம்ம இங்கே வந்து டைனிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டோரேஜ் யூனிட் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த கார்னர் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே யூபி ஷீட்லேயே டார்க் கலரில் வந்துருக்கு. ஸோ அதான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் பாக்ஸ் யூனிட் பார்க்கலாம் நீங்கள். பாக்ஸ் யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளாஸ் டோரில் வந்துடும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் யூனிட் வச்சு கொடுத்துருக்கோம். அதாவது இந்த கப் அண்ட் சசர் மசாலா பாக்ஸ் இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ஆக்சுவலாக ஓப்பன் கிச்சனுக்கு போது இங்கே இருந்து யூஸ் பண்ணுறதுக்கு அழகாக கர்வில் எடுத்திருக்கோம். ஸோ கர்வ் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி கர்வ் டிசைன் கொடுத்து பேக் சைட் பேனலிங் பண்ணும்போது பார்க்க வுட்டில் பண்ண எப்படி இருக்கும் அந்த ஃபினிஷிங் அப்படியே இருக்கும். இன்னொன்று கை எது பட்டா கூட கை அடிப்படாது, அந்த மாதிரி தான் நம்ம ஃபினிஷிங் இருக்கும். அண்ட் இந்த கார்னர் பார்க்கலாம் நீங்கள். இங்கே ஓப்பனில் கொடுத்துருக்கோம், இங்கே ஸ்டோரேஜ் டோர் வச்சு கொடுத்துருக்கோம். ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
அந்த ஒரு ஐடியில் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் ஆக்சுவலாக லைட் ஸ்விட்ச்ன்றப்போ இந்த சுவிட்ச் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கல் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நிறைய கிச்சன்ஸ் பார்த்தீங்கன்னா கடப்பாக்கள் வச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி கடப்பாக்கள் வச்சா நம்ம இந்த மாதிரி ஜஸ்ட் க்ளோஸ் மட்டும் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கு டோர் வச்சு க்ளோஸ் பண்ணுறதாகட்டும், இல்லைனா நம்ம ஸ்லைடிங் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இங்கே டபுள் டோர் ஒரு சிங்கிள் டோர் வச்சு பண்ணியிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஷீட்லேயே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கிச்சன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கல் வைக்கிறாங்கன்னா அது தகுந்த மாதிரி இந்த கடப்பாக்களுக்கு மேலே மார்பிள் கல் வச்சாங்கன்னா இன்னும் யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஏன்னா தண்ணி பட இடம். ஸோ தண்ணி படும்போது அங்கே ஃபியூச்சரில் பிசுன்னு இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஐடியா சொல்கிறேன். ஸோ மார்பிள் கல் இந்த மாதிரி வச்சாங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். அண்ட் இங்கே கார்னர் பார்க்கலாம். உங்களுக்கு ட்ராலி செட்ஸ் எல்லாமே எஸ்எஸ்ல வந்துடும். கட்லரி, பிளேட்ஸ். ஸோ ஒவ்வொரு ட்ராலியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஹை குவாலிட்டி தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. லைன் பேஸ்கெட்லேருந்து எல்லாமே பார்க்கலாம். அண்ட் இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டிங் டோர். ஸோ இந்த ஃபோல்டிங் டோர் வைக்கும்போது நம்ம இந்த கார்னரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கார்னர் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னொரு டோர்லேயே பார்த்தீங்கன்னா சிலிண்டர் மேபி உள்ளே வச்சோம்னா சிலிண்டர் லீக் ஆனால் நமக்கு ஸ்மெல் தெரியறதுக்காக வென்டிலேட்டர் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ வாஷ் மிஷின் கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் கீழே வென்டிலேட்டர் வச்சு கொடுத்துருக்கோம். இந்த பேட்ஸ்மெல் எதுவுமே உள்ளே இருக்கக்கூடாது. ஸோ அதனால் இங்கேயும் நம்ம வென்டிலேட்டர் வச்சு டோர் வச்சுருக்கோம். ஸோ இதான் இந்த வீட்டில் பண்ண கிச்சன். நெக்ஸ்ட் வார்ட்ராப் யூனிட்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் ஒரு பாக்ஸ் யூனிட் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செல்ஃப் உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ சிவில் ஒர்க்கில் பண்ணனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட் க்ளோஸ் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் எவ்வளோ நீட்டாக பண்ண முடியுமோ. ஆக்சுவலி இந்த மாதிரி கல்லுக்குள்ளெல்லாம் அது 2 கடப்பா கல்லுக்குள்ளே நம்ம லாக் வைக்கிறது ரொம்ப ரிஸ்கியான ஒர்க்கு. ஸோ அந்த மாதிரி ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக டீம் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இது பார்க்க லுக் வைஸ் ரொம்ப அழகாகவே இருக்கும். வெளியில பார்க்கும்போது ஒரு வுட்ல பண்ண எப்படி இருக்கும் அது ஃபினிஷிங் வந்துடும். இந்த காரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது. ஸோ மிரர் டோர் வந்துடும். உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் இருக்கும். நீங்கள் ஒரு ட்ரா செட்டப் நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை இந்த பெட்ரூமில் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ இது செகண்ட் பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அவங்க கல் ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஜஸ்ட் க்ளோசிங் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த கார்னர் பார்க்கலாம் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது. ஸோ நீங்கள் கீழே பார்க்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப் இருக்கும். ஏன்னா செவத்தில் ஹேங் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். செவத்தில் வச்சு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். பேக் சைட் ஷீட் கொடுத்து நம்ம டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது திங்ஸ் வச்சாலும் தூசி எதுவும் படாது. ஸோ அதனால் ஐடியா பண்ணியிருக்கோம். இது ஒரு மிரர் டோரு, இது ஒரு ட்ரா செட்டப். அண்ட் இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இந்த கார்னர் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ சிட்டிங்காகவும் ஈவினிங் டைம் உட்காந்து இந்த விண்டோஸ் கீழே உட்காந்து பார்த்து யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த ஐடியாவில் இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். இது போக பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டடி டேபிள் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம். இங்கே சேர் இருந்துச்சுன்னா உள்ளே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்து நம்ம உட்காந்து படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஹேங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டடி டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் இங்கே பென்னு புக்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு ஸ்டோரேஜ் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏவுடைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த காரம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங்கில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி செவருக்குள்ளே ஆல்ரெடி சிவில் ஒர்க்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஸ்டோரேஜில் நம்ம எவ்வளோ அழகாக பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடிங்காக டோர் வந்துடும். இந்த பக்கம் பார்க்கலாம் லாக்கர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டோரேஜ் டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏவோ இன்ட்ரெஸ்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே யூபிவிசியில் பண்ணியிருக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 15 years வாரண்டி இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கிற மெட்டீரியல்ஸ். உங்களுக்கு இது தண்ணியாலையோ இல்லை கரையான் பிரச்சனை இல்லை பூச்சி இந்த மாதிரி எதுவுமே இதில் வராது. இந்த சிமெண்ட் பூச்சி வராது. இன்னொன்று கரையான் பிரச்சனை வராது. வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் 15 years வாரண்டியோட நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த பெட்ரூம் இது பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பெட்ரூம் பண்ணியிருக்கோம் பார்த்தா வாங்க. இது தேர்ட் பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க மிரர் இருக்கும். சேம் அதே ஸ்டோரேஜ் தான், அதே ட்ரா. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டடி டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இங்கே ஒரு ஸ்டோரேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே அதே மாதிரி புக்ஸு பென்ஸ் திங்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு ஸ்டோரேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். நான் லாஃப்ட் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். லாஃப்ட் ஃபுல் எல்லாமே உங்களுக்கு டார்க் கலரில் வந்துடும். அண்ட் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடிங்கில் ஒரு வார்ட்ராப் செட்டப் சேம் அதே தான். ஆல்ரெடி சிவில் ஒர்க்கில் ஸ்டோரேஜ் வச்சுட்டாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட்டு க்ளோசிங் பண்ணியிருக்கோம். அதில் ஸ்லைடிங்கில் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமான ஒர்க்கு. ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸான டீம்ஸாக வேணும். நம்ம எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸான டீம்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டீம்ஸ் வந்திருக்காங்க, நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. பட் அவங்க எங்கே அட்ரஸ் என்ன இதெல்லாம் கிளியராக விசாரிச்சு பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு காஸ்ட்டும் நமக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட்.
அவ்வளோ செலவு பண்ணி பண்ணுறோம். ஸோ நம்ம ஒர்க் பண்ணுற டீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான டீம்ஸ். இன்னொன்று புதுசாக வந்தவங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரைன் பண்ணி அனுப்பிச்சிட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு கார்னரும் சரி ஒவ்வொரு ஒர்க்லையும் சரி நம்ம எல்லாமே செக் பண்ணி தான் பண்ணுறோம். ஸோ நீங்கள் லாஃப்ட் பார்க்கலாம், யூஸ் பண்ணுற ஹேண்டில்ஸ் பார்க்கலாம், எல்லாமே எஸ்எஸ்ல வந்துடும். லாஃப்ட் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே யூபிஎஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான டீம் வச்சு ஏவன் இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு பண்ணணும் நீங்கள் பண்ணணும் தான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து மறக்காம கால் பண்ணுங்கள். ஸோ ஏவன் இன்ட்ரெஸ்ட் பற்றி ஓவரால் தமிழ்நாடு எல்லா சைடில் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா சென்னை குரோம்பேட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அந்த ஏரியா மேனேஜர் நேரில் வந்து விசிட் பண்ணுவாங்க, கொட்டேஷன் கொடுப்பாங்க, உங்களுக்கு பெஸ்ட்டாக ஒர்க்கும் பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்யூ கைஸ்.